இன்ஸ்டால ஒரு வீடியோ நேத்து பார்த்தேன். அதில பார்த்தீங்கன்னா, கேரளால வந்து ஒரு கார்ல ஒரு 3 பேர் கும்பல் வந்து இறங்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பையன போட்டு ரோட்ல பயங்கரமா அடிக்கிறாங்க. நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த ரோடே வெறிச்சோடி தான் இருக்கு. ஒரு சில வண்டி மட்டும் தான் போயிட்டுருக்கு. அந்த பையன அடிக்கிறத பார்த்து ஒருத்தர் வந்து தட்டி கேட்கறதுக்காக வராரு. அவரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அதில வந்து குண்டா ஒரு நபர் இருக்காரு அந்த கார்லேருந்து இறங்கணும். அவன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா அடிக்கிறான். அவன் அடிச்ச அடிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இந்த மாரிலாம் அடி வாங்குனா கண்டிப்பா யாரும் உயிரோடவே இருக்க மாட்டாங்க. அவ்ளோ அடி அடிக்கிறான் போட்டு. அதுக்கப்புறம் அவன் கையில வந்து ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஒண்ணு இருக்கு. அந்த பாட்டில் எடுத்தும் அடிக்கிறான். அதில வந்து அவனுக்கு பயங்கர காயமாயிட்டு மண்டையிலேருந்து ரத்தம் ஊத்துது. அப்படியே நடந்து தப்பிச்சு போலான்னு பார்க்குறான். அப்பயும் விடாம அவன போட்டு தொரத்தி தொரத்தி அடிக்கிறாங்க. இன்னொருத்தவன் வரான். அவனையும் போட்டு அடிக்கிறாங்க. யாரையுமே அங்க வந்து தட்டி கேட்க விட மாட்றானுங்க. அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. இத வந்து கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கேரளா போலீஸ்க்கு வந்து டேக் போட்டு வச்சிருக்காங்க. பட் கேரளா போலீஸ் வந்து அதுக்கு எதுவும் ரிப்ளை பண்ண மாரி அதில எதுவும் தெரியல மெசேஜ் எல்லாம். அந்த அளவுக்கு வந்து கேரளா போலீஸ் அத வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாருன்னா அதோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்களா? என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவனுங்க வந்து ஒரு போதையில பண்ண மாரி தான் தெரியுது. போதையில பண்ணாலும் தப்பு தப்பு தான். அந்த மாரி ஒருத்தர நடு ரோட்ல போட்டு அவ்ளோ அடி அடிக்கிறது, அத தட்டி கேட்க வரவங்களையும் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். மனிதநேயம் எங்க போயிடுச்சு, எங்க போயிடுச்சுன்னு எல்லாம் கேட்குறீங்க. ஒருத்தன் தட்டி கேட்க வந்தா அவனையும் போட்டு அடிக்கிறாங்க. அப்ப எப்படி வந்து எல்லாரும் தட்டி கேட்கறதுக்கு வருவாங்க? இந்த மாரி ஒரு மோசமான நிலையில தான் கேரளா இருக்கு. அத வந்து போலீஸ் ஆஃபீசர்லாம் ஸ்ட்ரிக்ட்டா அவங்கள வந்து யாரா இருந்தாலும் பரவாயில்லன்னு அரெஸ்ட் பண்ணி, அவங்களுக்கான தண்டனைய வாங்கி குடுக்கணும். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு இன்னும் தெரியல. அங்க என்ன இஷ்யூ நடந்ததுன்னும் தெரியல. அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா எதுவும் போடல. உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.